அந்த திராவிட இயக்கத்தை சாய்த்து விடலாம் என்று இங்கே சங் பரிவார் கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் முயற்சிகள் செய்தாலும் ஒரு காலம் திராவிட இயக்கத்தை சாய்க்க முடியாது என்பதும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த 3 ஆண்டுகளிலே எதிர்பாராத திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு தந்து கட்சியையும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட இயக்கத்தை அவர்கள் இந்துத்துவ சக்தியினர் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் சாய்க்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது 2022 உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக் நகர் என்ற இடத்தில் RSS காரர்களும் இந்துத்துவக்காரர்களும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். பிரயாக் தர்ம சன்சத் அந்த மாநாட்டுக்கு பெயர். அதற்கு அவர்கள் எழுதியிருக்கிற கோட்பாடுகளிலே முதல் கோட்பாடு, இந்தியாவென்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும். அரசியல் சட்டத்திலும் அந்த பெயரை எடுத்துவிட வேண்டும். அதை போல டெல்லி இனி தலைநகராக இருக்கக்கூடாது, அது வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது, சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருக்கும், துணை ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்கும். இத்தனையும் அந்த மாநாட்டிலே அவர்கள் உள்ள கிடக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை தான் மற்ற சக்திகள் எல்லாம், இந்த இந்து ராஷ்டிராவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழகத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள், தமிழகத்தினுடைய ஆட்சியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் அவருக்கு அது தகுதி உண்டு கொடுக்கிறார்கள். நான் 3 கூட்டங்களிலும் கலந்து கொண்டதனால் அங்கே எந்த அளவுக்கு இந்திய தலைவர்களிடத்தில் நம்முடைய முதல்வருக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை பார்த்தேன். இப்பொழுது அவர் அபுதாபி, துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் முதலீடுகளை திரட்டி கொண்டு வந்த முதல் பயணத்துக்கு பிறகு மீண்டும் அவர் புறப்பட்டு அமெரிக்காவிலே 12 நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு சென்று இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வந்ததை அமெரிக்காவிலிருந்து மட்டும் 7616 ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த முதலீடுகளை செய்வதற்கு அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதை போலத்தான் இன்னும் போர்ட் கம்பெனி மூடிவிட்டு போனாரே, அவன் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை திறந்து செயல்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க, வறுமையை போக்க, இல்லாமையை போக்க, ஏற்ற தாழ்வுகளை போக்க, எல்லாவற்றையும் விட மதச்சார்பின்மை என்ற ஜனநாயகத்தினுடைய காவல் அரணை பாதுகாக்க, செக்குலரிசத்தை பாதுகாக்க. ஏனென்றால் அந்த மாநாட்டிலே செக்குலரிசம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை என்பதை எவரும் பேசக்கூடாது எனது மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கிற நேரத்தில் மதச்சார்பின்மையையும் சகல மதங்களையும் மதிக்கின்ற போக்கினையும் ஏழை எளிய மக்களுக்கு சமதர்ம கோட்பாடுகளையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னர் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும். ஆகவே நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உயர்நிலை குழுவிலும் எங்கள் நிர்வாக குழுவிலும் பொதுக்குழுவிலும் என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால் நாம் இடையிலே எதிர்த்திருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வருகிறது, ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று வன்மம் காட்டிக்கொண்டு இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கின்றன. இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஒரு தொண்டன் 1000 பேருக்கு சமம். இந்த தொண்டர் பலத்தை, நம்முடைய அமைப்பினுடைய வலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து நாம் வழங்க வேண்டும். ஆகவே இது கூட்டணி என்ற பேச்சல்ல, திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதோ அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்
இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.